இப்ப நம்ம அடுத்தது பார்க்கறது வெரி இம்பார்ட்டன்ட் ஒன்று பார்த்து பார்த்தீங்கன்னா, 2 ஹெட் டோட்டலா வந்துட்டு 2 டைப்ஸ் ஹெட் இருக்கு. ஓகேங்களா? ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக், இன்னொன்று ஃப்ரிக்ஷனல் ஹெட். இது என்னன்னு சிம்பிளா தெரிஞ்சுங்க. ஓகேங்களா? ஸ்டாட்டிக் ஹெட்னா நமக்கு தெரியும், ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒரு வாட்டர் லெவல் கீழே இருக்கு, இதுதான். ஓகேங்களா? வாட்டர் ஒரு டேங்க்ல இருந்து மேல் டேங்க் வரைக்கும் வாட்டர் லெவல் இருக்குங்களா, இதுதான் பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் ஹெட். அதே வந்துட்டு ஃப்ரிக்ஷனல் ஹெட்னா நம்ம பம்ப் ரன் பண்ணும்போது இது வாட்டர் ஃப்ளோ ஆகும்ல, இந்த வாட்டர் ஃப்ளோ இதனால வரக்கூடிய ஃப்ரிக்ஷன் ஹெட், அதாவது பைப்போட லென்த், டயாமீட்டர், அதுக்கப்புறம் நிறைய பெண்ட் எல்லாம் யூஸ் பண்ணிருப்போம், அதனால வரும்போது ஒரு ஃப்ரிக்ஷன் லாஸ் வரும், அதுதான் ஃப்ரிக்ஷன் ஹெட் சொல்லுவாங்க. ஸோ இது வந்துட்டு ஃப்ரிக்ஷன் லாஸ் சொல்லுவாங்க. இந்த ஃப்ரிக்ஷன் லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னன்னா டைரக்ஷன் ப்ரொபோர்ஷனல் டு ஃப்ளோ, ஃப்ளோ ஸ்கொயர். இதுதான் வெரி வெரி, இது வந்துட்டு என்னன்னா 1 மார்க் கேட்பாங்க. ஏன்னா இது மறுபடியும் ரிப்பீட் எடுப்பேன், இருந்தாலும் இது வந்து ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு ஸ்டாட்டிக் ஹெட் ஃப்ரிக்ஷனல் ஹெட் என்னன்னு தெரிஞ்சுக்கங்க. ஃப்ரிக்ஷன் லாஸஸ் டைரக்ட் ப்ரொபோர்ஷனல் எவ்வளவு தூரம் ஃப்ளோ ஆகுதா ஸ்கொயர். சேம் நம்ம எப்படி கரண்ட் ஃப்ளோ தெரியுங்களா, லாசஸ் பவர் லாஸ் சொல்றோம்ல, ஈக்குவல் டு டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் ஐ ஸ்கொயர் ஆர்னு சொல்றோம்ல, ஐனா கரண்ட் ஃப்ளோ ஆகுதுல்ல, அது ரிலேட் பண்ணிட்டா வேற முடிஞ்சு. எல்லாமே சேம் ரிலேட்டட் டு கரண்ட் தான். ஸோ அதனால ஐ ஸ்கொயர் ஆர்ல ஃப்ளோ ஸ்கொயர், எவ்வளவு தூரம் ஃப்ளோ ஆகுதா அவ்வளோ ஸ்கொயர். ஓகேங்களா? ஃப்ளோ ஸ்கொயர். இதை நோட் பண்ணிங்க, அடுத்த டாபிக் போவோம். ஓகேங்க, இப்போ வந்துட்டு பேசிக்கா எல்லா கான்செப்டும் பார்த்தாச்சு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஒரு பம்ப் இருக்கு. ஓகேங்களா? இது மோட்டர், சிம்பிளா டயக்ராம் போடுற பாருங்க. இது மோட்டர். ஓகேங்களா? இது பம்போட கனெக்ட் ஆயிருக்கு. ஓகேங்களா? பம்போட கனெக்ட் ஆயிருக்கு. இங்க வருது. ஓகே, வாட்டர் இருந்து இன்கமிங் வருது, இங்க இருந்து போகுது, இது அவுட் கோயிங் போகுதுன்னு வச்சுங்களேன். இது சாப்பிட்டு கனெக்ட் ஆயிருக்கு, பம்போட சாப்பிட்டோட கனெக்ட் ஆயிருக்கு, மோட்டர் சாப்பிட்டு பம்போட சாப்பிட்டு கனெக்ட் ஆயிருக்கு. ஓகே, இது பம்ப். சிம்பிளா தான் போறோம். ஓகேங்களா? இப்ப எனக்கு ஃபார்முலா வேணும். நம்ம எலக்ட்ரிக்கல் ஃபார்முலா தெரியும். ஓகே, எலக்ட்ரிக் இன்புட் கொடுத்தோம்னா எவ்வளவு வரும்? எலக்ட்ரிக் பவர் இன்புட்னா நமக்கு தெரியும், பவர் இன் √3 V × I cos π. இது தெரியும், இது வந்து பவர் இன். இதுக்கு ஹைட்ராலிக் பவர், இங்க போறது எல்லாமே ஹைட்ராலிக் பவர். இதுக்கு எப்படி நீங்க கால் பண்ணுவீங்க? சிம்பிளான நாங்க எழுதுறோம் பாருங்க, ஹைட்ராலிக் பவர். என்னன்னா நமக்கு தெரியும் ஃப்ளோ, கரண்ட் ஃப்ளோ ஆகுது, அதே மாதிரி ஃப்ளோ தான். ஓகேங்களா? ஃப்ளோ தெரியணும். இதுக்கு என்ன யூனிட்? மீட்டர் கியூப் பர் செகண்ட். ஓகே, அடுத்தது என்ன? இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கரண்ட் வந்துச்சுங்களா, அதுக்கப்புறம் இது வோல்டேஜ். வோல்டேஜ் தெரியுமில்ல, அதே மாதிரி என்ன வோல்டேஜ் சேம் இதுலயும் பார்த்தீங்கன்னா பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் சொல்ற மாதிரி ஹெட் டிஃபரன்ஷியல். ஸோ டோட்டல் நாங்க எழுதுறேன், நீங்க கீழே இதுல நான் தனியா கீழே எழுதுறேன். ஓகேங்களா? டோட்டல் டிஃபரன்ஷியல் கிட். ஓகேங்களா? டோட்டல் டிஃபரன்ஷியல் ஹெட். அது எப்படி எடுப்பாங்க? இது வந்து மீட்டர்ல வரும். அது எப்படி எடுப்பாங்கன்னா, இப்ப இந்த வாட்டர் லெவல் இருக்குல்ல, இதுல இருந்து இது வரைக்கும். ஓகேங்களா? அப்ப எப்படி வரும்? ஹெச்டி மைனஸ் ஹெச்எஸ். ஓகேங்களா? இதெல்லாம் வந்துட்டு மீட்டர்ல வரும், மீட்டர் யூனிட். ஓகேங்களா? இது புரிஞ்சுல உங்களுக்கு? டோட்டல் டிஃபரன்ஸ் கேட்னா இந்த தண்ணி வாட்டர் இந்த டேங்க்ல கீழே இருந்து இங்க இருந்து மேல வரைக்கும் ஏற்ற வரைக்கும் டோட்டல் ஹீட். அதே மேல வந்துச்சுன்னு நம்ம வேற இதே டேங்க் வந்து மேல போச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி அதே சேம் ஃபார்முலா தான், ஆனா நீங்க மாத்த இது வேற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? இங்க வந்துட்டா நீங்க மைனஸ் இருக்குல்ல, இந்த மைனஸ் இங்க வந்துட்டு மைனஸ் பண்ணும். எப்படின்னா ஹெச்டி மைனஸ் ஹெச்எஸ்க்கு வந்துட்டு மைனஸ் வருதுங்களா, கீழே இருக்கு, அதாவது பம்போட லெவல கீழே இருக்கு, மைனஸ் வந்துச்சுன்னா இங்க மைனஸ் போடுவீங்க செக்ஷன், அப்புறம் மைனஸ் இன்டு மைனஸ் பிளஸ் ஆகி போயிடும். இது வந்துட்டு 2க்கு. அதே வந்துட்டு இந்த டேங்க் வந்துட்டு மேல இருந்துச்சுன்னா பிளஸ் ஆகி போயிடும், மேல இருந்து பிளஸ் ஆகி போயிடும். அப்ப என்ன பண்ணுவோம்? சேம் ஹெச்டி மைனஸ் ஹெச்எஸ் தான், பிளஸ் இங்க வரும். ஸோ வேலை முடிஞ்சு. ஸோ இதுதான் நம்ம கால் பண்ணும்போது ஈஸியா புரிஞ்சுக்கலாம்.
அதுக்கப்புறம் இன்னொன்று என்ன இருக்கு, இப்போ பம்பு வந்துட்டு வாட்டர் பம்ப்னு மேலே அனுப்புது. ஓகேங்களா, குறிப்பிட்ட அளவுக்கு மேலே போனா அதை எதை ஆப்போசிட் பண்ணுது, கிராவிட்டி. புரியுதுங்களா, கிராவிட்டியை அப்போஸ் பண்ணி அமையுது. ஸோ என்ன பண்ணுது, கிராவிட்டி. அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகேங்களா, அதுக்கப்புறம் இன்னொன்று ஃபார்முலா என்னது, இது வாட்டர், அதாவது மீட்டருக்கு பர் செகண்ட். ஓகே, இதோட வாட்டரோட டென்சிட்டி குறிப்பிட்ட வால்யூம் அளவுக்கு ஃபில் பண்ணுதுன்னா அது அந்த வாட்டரை எடுத்துட்டு போகுது. அதோட வால்யூம் வாட்டரா இருக்கலாம். ஸோ சப்போஸ் ஆயில கூட இது பண்ணலாம். ஓகே, ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி மாறும். வாட்டருக்கு தனி டென்சிட்டி, அதே மாதிரி ஆயிலுக்கு வேற டென்சிட்டி. ஸோ அதனால அதோட டென்சிட்டி இருக்கணும். இங்கே தர பாரு, கேஜி பர் மீட்டர் கியூப். ஓகேங்களா, அதுக்கப்புறம் டிவைடட் பை 1000. இது வந்து பார்த்தீங்கன்னா கிலோ வாட்ல கன்வெர்ட் பண்றதுக்கு, இந்த 1000 வந்து கிலோ வாட்ல கன்வெர்ட் பண்றதுக்கு. ஓகேங்களா, புரியுதுங்களா. இது ஃப்ளோ தெரிஞ்சு போச்சு. ஃப்ளோனா ஐ, மீட்டர் கியூப் பர் செகண்ட். பொட்டன்சியல் டிஃபரன்ஸ், பொட்டன்சியல் டிஃபரன்ஸ்னா வி, சேம் கரண்ட் ரிலேட் பண்ணும்போது என்ன வருது, டோட்டல் ஹெட் டிஃபரன்ஸ், மேலையும் கீழே ரிலேட் பண்றோம். இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராவிட்டி, வாட்டர் வந்துட்டு கிராவிட்டி வந்து மேலே தூக்குறோம், அதனால கிராவிட்டி மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதோட வாட்டரோட டென்சிட்டி, இது ஃபர்ஸ்ட் ஞாபகம் வச்சுங்க. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு டென்சிட்டி இருக்கு. வாட்டரா சரி, ஃபியூலுக்கு வந்து டென்சிட்டி, அதை மெயினாக இன்வெர்ட் பண்ணும். ஏன்னா அதை பொறுத்து தான் வந்துட்டு பம்பிங்கோட எஃபிஷியன்சி மாறும், பம்பிங் எவ்வளவு பம்ப்னு தெரியும். ஓகேங்களா, இப்ப நம்ம கண்டுபிடிச்சது எல்லாமே இந்த பவர் கண்டுபிடிச்சோம், ஹைட்ராலிக் பவர். ஹைட்ராலிக் பவர் கண்டுபிடிச்சோம். ஓகேங்களா, அடுத்தது நம்ம என்ன கண்டுபிடிக்க போறோம் அப்படின்னா ஹைட்ராலிக் பவர். இது ஹைட்ராலிக் பவர். ஓகேங்களா, இங்க வந்துட்டு இந்த அவுட்புட் போகுது ஹைட்ராலிக் பவர். இங்க வந்துட்டு பாத்தீங்கன்னா சாஃப்ட் பவர், பம்போட சாஃப்ட் பவர் இன். ஓகேங்களா, இங்க சாஃப்ட் பவர் இன்புட் தரணும்ல. பம்பு வந்துட்டு ஹைட்ராலிக் பவர் கண்டுபிடிச்சாச்சு. இப்ப ரிவர்ஸ் எடுக்கிறோம். ஓகேங்களா, ரிவர்ஸ்ல போவோம். எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ரிவர்ஸ்ல போவோம். எப்படி போவோம், ஓகே, இங்க ஹைட்ராலிக் பவர் கண்டுபிடிச்சாச்சு. அதுக்கப்புறம் இது ரிவர்ஸ் ஆகும்போது இதோட எஃபிஷியன்சி, பம்போட எஃபிஷியன்சி வேணும். சப்போ கால்குலேஷன் கொடுத்துருவாங்க, பம்போஸ் எஃபிஷியன்சி கொடுத்துருவாங்க. இல்லைன்னா எஃபிஷியன்சி கண்டுபிடிக்க மாதிரி இருந்தாலும் அது எல்லாம் அதுக்கான டீட்டெயில் கொடுத்துருவாங்க. ஸோ இது எப்படி கண்டுபிடிக்கணும், எனக்கு தேவை சாஃப்ட் பம்போட சாஃப்ட் பவர் இன்புட். பவர் இன் பம்ப் சாஃப்ட். ஓகேங்களா, அதுக்கு என்ன போகும், இது ஹைட்ராலிக் பவர் தெரிஞ்சு போச்சுங்களா. ஹைட்ராலிக் பவர் டிவைடட் பை பம்ப் எஃபிஷியன்சி. பம்ப் எஃபிஷியன்சி. ஓகேங்களா, இதை நான் புக்கில் காமிக்கிறேன். ஓகேங்களா, இதை வந்து நோட் பண்ணிக்கங்க, உங்களுக்கு இங்கே பாயிண்ட் வந்தால் நோட் பண்ணிங்க. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மோட்டரோட இன்புட் வேணும், பவர் இன். எப்படி ரிவர்ஸில் போகிறாங்க பார்த்தீங்களா, மோட்டரோட இன்புட் வேணும். ஓகேங்களா, அதுக்கு என்ன பண்ண போகிறாங்க, இப்போ பம்ப் சாஃப்ட் பவர் இன்புட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ மோட்டரோட எஃபிஷியன்சி இருந்துச்சுன்னா ஈஸியாக பவர் இன்புட் கண்டுபிடிச்சலாம்ல. ரிவர்ஸில் ஒவ்வொன்றா ரிவர்ஸில் வருது. ஸோ இதோட எஃபிஷியன்சி இது கொடுத்துருவாங்க. மோட்டரோட எஃபிஷியன்சி கொடுத்துட்டாங்கன்னா பவர் இன்புட் கொடுத்துடலாம், கண்டுபிடிச்சலாம். பவர் இன் மோட்டார். இப்ப பவர் இன் சாஃப்ட், டிவைடட் பை மோட்டார். சிம்பிளா முடிச்சுங்களா. இந்த ஃபார்முலா ஈஸி ஞாபகம் வச்சு முடித்த உங்களால, இந்த ஃபார்முலா உங்களால சிம்பிளா இது பண்ணிச்சாச்சு. இந்த நோட் பண்ணி வச்சுக்கிங்க, இந்த டயக்ராம் போட்டு வச்சுங்க. ஒவ்வொரு தடவைக்கும் நீங்க டயக்ராம் மட்டும் போட்டு வச்சீங்கன்னா கிளியரா உங்களுக்கு ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இது பம்ப் ஹைட்ராலிக் பவர், இது பம்ப் கூட சாஃப்ட் பவர் கண்டுபிடிக்கிறோம். சாஃப்ட் பவர் கண்டுபிடிச்சோன்னா மோட்டரோட எஃபிஷியன்சி தெரியும். ஸோ மோட்டர் பவர் இன்புட் கண்டுபிடிச்சாச்சு. ஸோ இதான ஃபார்முலா. இது ஒரு தடவை இது பண்ணிட்டீங்கன்னா ஈஸி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதே மாதிரி ஹைட்ராலிக் பவர்னா நமக்கு தெரியும், ஃப்ளோனா எவ்வளோ, மீட்டருக்கு பர் செகண்ட். பொட்டன்ஷியல் டிஃபரன்ஸ் வேணும், வி ஈக்குவல் டு ஐ போடுறோம்ல, வி. அதே மாதிரி ஸோ சேம் ஹெட் டோட்டல் டிஸ்சார்ஜ் ப்ரெஷர் டு சக்ஷன் ப்ரெஷர் கொடுத்துருவாங்க. இன்ட்டு என்ன, கிராவிட்டி அப்போசிட் நம்ம எடுத்துட்டு போவோம். ஸோ மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். அதுக்கப்புறம் ரோ, அதாவது வாட்டர் என்னென்ன லிக்விட் யூஸ் பண்றோம் அதோட டென்சிட்டி டிவைட் பை 1000. கிலோ வாட்டு கன்வெர்ட் பண்றதுக்காக 1000 போடுறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா, இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்து இன்னொரு 2-3 ஃபார்முலா இருக்கு, அதை பார்த்துரும்.
இம்பார்ட்டன்ட் ஒரு டாபிக் இருக்கு. ஒரு டாபிக் சிம்பிள் இன்ஃபர்மேஷன் ஒன்று மட்டும் சொல்லிடுறேன் உங்களுக்கு. இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா பார்த்தோம் இல்லைங்களா, ஃப்ரிக்ஷனல் ஹெட். ஃப்ரிக்ஷனல் ஹெட் எழுதிங்க. இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃப்ளோவுக்கு ஃப்ளோ ஸ்கொயர்ல போகும். அதே வந்து ஸ்டாட்டிக் ஹெட் பார்த்தீங்கன்னா இது என்ன பண்ணும் சொல்லுங்க. ஸ்டாட்டிக் ஹெட் இண்டிபெண்டன்ட் ஃப்ளோ. ஸ்டாட்டிக் ஹெட் வந்து பார்த்தீங்கன்னா இண்டிபெண்டன்ட் டு ஃப்ளோ. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது பம்ப் இருக்கு. இதில் பார்த்தா இம்பலர் இருக்கும். ஓகேங்களா, இம்பல் வழியே தான் வாட்டர் வரும்னு வச்சுங்களேன். இது வரும் இப்படி கனெக்ட் ஆகும்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி நான் கீழே போட்டுருவேன். இந்த மாதிரி டிசைன் வரும். இது மேலே போகும் வாட்டர். ஓகேங்களா, இப்போ இதோட ரிலேட் பண்ணி இதோட ஸ்பீடு ரிலேட் பண்ணிட்டு ஒரு ஃபார்முலா இருக்கு. சிம்பிளான ஃபார்முலா. ஆல்ரெடி வந்து பார்த்தீங்கன்னா 5th இதில் பார்த்தோம், நம்ம ஃபேன்ல பார்த்தோம். ஓகேங்களா, அது என்னன்னா இந்த ஃப்ளோ இருக்குங்களா, டைரக்ட்லி ப்ரொபோஷனல் டு ஸ்பீடு. இதோட இம்ப்ளோட ஸ்பீடுக்கு டிபெண்ட் பண்ணியிருக்கு. வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 1 மார்க்கு 2 மார்க்கு 5 மார்க்லாம் இதை ரிலேட் பண்ணி தான் நிறைய வரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹெட். இந்த டோட்டல் ஹெட் டெவலப்மெண்ட் இருக்கு இல்லைங்களா, என் ஸ்கொயர். ஓகேங்களா, ஸ்பீடு ஸ்கொயர், ஸ்கொயர் ஆஃப் த ஸ்பீடு. அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பவர், கிலோவாட் தெரியுமில்ல பவர். அது வந்து பார்த்தீங்கன்னா என் கியூப். சேம் ஃபேன்ல பார்த்தா அதே ஃபார்முலா தான் இது. ஓகேங்களா, ஃப்ளோ வந்து பார்த்தா ஸ்பீடுக்கு ரிலேட்டடாக இருக்கும். ஹெட் பார்த்தீங்கன்னா என் ஸ்கொயரு, பவர் பார்த்தீங்கன்னா என் கியூப். ஓகேங்களா, இதை ரிலேட் பண்ணி இன்னொன்று இருக்கு. அது என்னன்னா சேம் இதே வச்சுங்க. இம்பலர், இம்பலரோட ஸ்பீடு தான் எல்லாமே. அதுக்கப்புறம் இம்பலரோட டயாமீட்டர் ஸ்பெண்ட் பண்ணி டயாமீட்டர் ரிலேட் பண்ணி ஒரு ஃபார்முலா இருக்கு. என்னன்னா சேம் இதே தான். ஸ்பீடுக்கு பதிலாக நீங்க வந்துட்டு டயாமீட்டர் போட போறீங்க. டி டயாமீட்டர் ஆஃப் இம்பலர், டயாமீட்டர் ஆஃப் சேம் இம்பலர் டி ஸ்கொயர், பவர் டி கியூப். புரியுதுங்களா? சேம் எண்ணுக்கு பதிலாக டி யூஸ் பண்றேன் ரிலேட்டடா. இதை ரிலேட் பண்ணி சில ஃபார்முலா வரும். ஓகேங்களா, ஏன்னா ஒரு இதுல வந்து பாத்தீங்கன்னா கியூ என்னு கொடுத்துருவாங்க. இப்போ டி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இதை வச்சுதான் நீங்க ரிலேட் பண்ணி போடணும். ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதுல வந்து பாத்தீங்கன்னா எல்லாமே இன்டர்ரிலேட்டடா. இதுக்கு பதிலாக அது வந்துட்டு இன்க்ளூட் பண்ணிட்டு நம்ம வந்துட்டு கால்குலேட் பண்ற மாதிரி இருக்கும். ஓகேங்களா, ஸோ இது இந்த இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து நம்ம கால்குலேட் பார்க்க ஆரம்பிச்சலாம். இது வரைக்கும் பார்த்ததெல்லாம் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார்முலா தான். ஸோ இதை வந்துட்டு தனி வீடியோ போட்டு விடுறேன். அதுக்கப்புறம் இந்த வீடியோ பார்த்துட்டு ரெக்கார்ட் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு இதுல வந்துட்டு என்னென்ன உங்களுக்கு வந்து ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியும், மெயின் இம்பார்ட்டன்ட் அதை கமெண்ட்ஸ்ல போடுங்க. அப்போதான் உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா வந்துட்டு ரிமெம்பர் பண்ண முடியும். ஏன் ஒவ்வொருத்தரும் சொல்றேன் அப்படின்னா, நீங்க டைப் பண்ண உங்களுக்கு வந்துட்டு ஈஸியா மெமரியில வந்துட்டு உட்காந்துக்கும். அந்த மெமரி வந்துட்டு ரீப்ளே அடிக்கடி நம்ம யூஸ் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு வந்துட்டு ஈஸியா ஞாபகம் வந்துடும். ஸோ அதனால கண்டிப்பா வந்துட்டு இந்த வீடியோ பார்த்த உடனே கீழே டைப் பண்ணுங்க. கொஞ்சம் ஒரு 2 நிமிஷம் தான் ஆகும். ஜஸ்ட் டைப் பண்ணி விடுங்க. புக் பேக்ல கால்குலேஷன் பார்ப்போம். அதுல என்னென்ன எப்படி கேட்டிருக்காங்க அதில் பத்தி ஈஸியா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். நான் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் ஷேர் பண்ணிருக்கேன். தெரியுதா வீரமணி? இல்லையே, ஷேர் பண்ணுறோம்ல சார். இப்போ லோட் ஆகிட்டு இருக்கு. இப்போ லோட் ஆயிட்டு இப்போ தெரியுதுங்களா? ஓகே, இப்போ தெரியுது. ஓகேங்க, இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எந்த கால்குலேஷன் பார்க்க போறோம்னா, இப்போ S2 பாருங்க. S2 இருக்குல்ல, அதுல பாருங்க. இதுல என்ன கான்செப்ட் என்னன்னு ஃபர்ஸ்ட் புரிஞ்சுக்கணும். நம்ம ஃபர்ஸ்ட் வந்து கான்செப்ட். ஓகேங்களா, அதுக்கப்புறம் என்னென்ன டேட்டா அதாவது டேட்டா கொடுத்துருக்காங்க. சரி சார். அதுக்கப்புறம் எந்த டேட்டா நம்ம எடுத்துக்கணும். சரி. அதுக்கப்புறம் கால்குலேஷன் பண்றோம், ரிசல்ட் பண்றோம். ஓகேங்களா? ஓகே ஓகே ஓகே. இப்போ வந்துட்டு என்ன சொல்லியிருக்காங்க? பம்ப் இஸ் டெலிவரிங் 50 meters cube per hour of water with a discharge pressure of 3.5 kg per centimeter square. ஓகே. அப்புறம் அப்போ குவாண்டிட்டி Q தராங்க. ஆமா, the water is drawn from சம்ப்ல இருந்து வாட்டர் லெவல் 5 மீட்டர் பிலோ சொல்லிக்கிறாங்க. பம்ப் சென்டர் லைன். இதுதான் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, நம்ம பார்த்தாச்சுல, இதுதான் நம்ம ஆல்ரெடி மெயின் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். தான் பம்ப் சென்டர் பிலோன்னு சொல்லிட்டாங்க. சரி. the power drawn by motor 9.5 kilowatt at 90% motor efficiency. Find out the pump oda efficiency. Simple. நம்ம ஆல்ரெடி பார்த்த ஃபார்முலா தான். இப்போ நான் ஷேர் பண்றேன். நீங்க ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துச்சாலும் ஓகே தான். ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கிறீங்களா? எடுத்துட்டேன் சார். எடுத்துட்டீங்களா? சரி, ஓகே. ஃபைண்ட் தி பம்போட எஃபிஷியன்சி. அப்போ மோட்டரை தாண்டி சாஃப்ட்டை தாண்டி பம்ப்
நான் 2 டயக்ராம் கிளியரா Okay. போடுறேன், அது உங்களுக்கு சரி, ஈஸியா right. புரியும். ஓகேங்களா? ரைட். இப்போ வந்துட்டு புக் பேக்ல வந்து பார்த்தா S2 பாக்குறோம். ஓகேங்களா? இப்போ சரி சார். சின்ன ஒரு 3 பாயிண்ட் மட்டும் ஞாபகம் வச்சுங்க. அதாவது சரி சார். நம்ம வந்துட்டு ஃபர்ஸ்ட் கான்செப்ட் வேணும், என்ன சொல்லறாங்க, என்ன கண்டுபிடிக்கணும். 2 சரி வந்துட்டு சார். டேட்டா வந்துட்டு அனலைஸ் பண்ணணும். ஓகே. அனலைஸ் பண்ணி அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அவைலபிள் என்ன இருக்கு, சரி சார். அவைலபிள் அப்புறம் ரெக்யர்மெண்ட், ஓகே. அதாவது ஃபைண்ட் பண்றது. ஓகேங்களா? என்ன ஃபைண்ட் பண்றதுன்னு. ம். ஓகேங்களா? ஃபைண்ட் டேட்டா எது ஃபைண்ட், கண்டுபிடிக்கிறது. ஃபர்ஸ்ட் ஓகே. அனலைஸ் பண்ணிட்டு என்னென்ன அவைலபிள் இருக்கு, அதுக்கப்புறம் எதை Okay. ஃபைண்ட் பண்றது. ஓகேங்களா? Okay. மூணாவது இது பார்த்தீங்கன்னா கால்குலேஷன் பண்றோம், இப்போ ரிசல்ட் கண்டுபிடிக்கிறோம். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டயக்ராம் போடுறேன், உங்களுக்கு ஈஸியா புரியும். சொன்னோம்ல, டேங்க் இருக்குது, ம். கீழே ஒரு டேங்க் இருக்குது, பம்ப் சென்டர் லைன். ரெக்கார்ட் ஆயிட்டு தானே இருக்குங்க? ஓகே. இப்ப சொல்லிட்டாங்க, இப்ப என்ன சொல்லிக்கிறாங்க, பம்ப் சென்டர் லைன் இருந்து எத்தனை பிலோ தானே சார்? பிலோ வந்துட்டு 5 மீட்டர். ஆமா. 5 மீட்டர். Okay. இது வந்துட்டு பாத்தீங்கன்னா செக்ஷன். ஓகேங்களா? இங்க Okay. மேல வந்துட்டு பிரஷர் கேஜ் தான் கொடுத்துருக்காங்க. பிரஷர் கேஜ் என்ன சொல்லியிருக்கு, 3.5 kg per சென்டிமீட்டர். ஓகே. சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஓகேங்களா? இப்ப நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், டோட்டல் ஹெட் கண்டுபிடிக்கணும். இது ஓகே, இந்த டயக்ராம் போட்டீங்க. அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, மோட்டர். மோட்டர் சொல்லிட்டாங்க, இந்த டயக்ராம் போட்டுக்கிட்டீங்க. அதுக்கப்புறம் பம்பு, பம்பு கொடுக்குது மேல போயிட்டு. நான் மேல இருக்குது கீழே போட்டுருக்கேன் டயக்ராம். ஓகேங்களா? சரி சரி சரி. இப்ப என்ன ஹைட்ராலிக் எபிசியன்சி கண்டுபிடிச்சிருக்காங்க. ஓகேங்களா? மோட்டர் இன்புட். இப்ப பவர் இன் எவ்வளவு கொடுத்துருக்காங்க, 9.5 கிலோ வாட்டுங்களா. இங்க ஃபர்ஸ்ட் ஒரு தடவை கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும், அதுக்கப்புறம் நீ டயக்ராம் போட ஈஸியா போயிடும், கால்குலேஷன் ரொம்ப யூஸ்ஃபுல்லா போயிடும். கிலோ வாட் 9.5. எபிசியன்சி எவ்வளவு, மோட்டரோட எபிசியன்சி 90%. ஓகே. புரியுதுங்களா எதை சொல்றேன்னு? இந்த மோட்டர் புரியுது சார். அதுக்கப்புறம் என்ன கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க, பம்போட எபிசியன்சி கண்டுபிடிக்க சொல்லிக்கிறாங்க. ஓகேங்களா? இப்ப நீங்க என்ன கண்டுபிடிங்க, சாஃப்ட்வேர் எது கண்டுபிடிக்கணும் நம்ம? பவர், சாஃப்ட்வேர் பவர். சாஃப்ட் கண்டுபிடிக்கணுமா? அதுக்கப்புறம் இது கண்டுபிடிக்கணும், ஹைட்ராலிக் பவரும். ஓகேங்களா? இத கண்டுபிடிச்சாதானே எபிசியன்சி கண்டுபிடிக்க முடியும், பம்ப் எபிசியன்சி. ஓகேங்களா? இப்போ ஃபார்முலானா டைரக்டா நம்ம ஃபார்முலாக்கு போயிடுறோம், ஏன்னா எல்லாத்தையும் போட்டு இது பண்ண வேண்டாம். ஓகேங்களா? சரி. ஓகே. இப்ப Q என்ன கொடுத்திருக்காங்க, Q வந்து ஆல்ரெடி கொடுத்துட்டாங்க நம்மளுக்கு. Q வந்து எவ்வளவு, ஒரு நிமிஷம். Q வந்து 50 மீட்டர் 50 m³ per hour. ஹவர். ஓகேங்களா? இதை வந்துட்டு மீட்டர் கியூப் பர் ஹவர், ஆனா நம்ம யூஸ் பண்றது செகண்ட் தான் யூஸ் பண்றோம். தெரியுங்களா? Q வந்துட்டு மீட்டர் கியூப் பர் செகண்ட். அந்த ஃபார்முலா கிளியரா எடுத்து வச்சுக்கீங்க, PDF. அந்த ஃபார்முலா மேட்ச் பண்ணீங்க, ஏன்னா நம்ம ஒவ்வொருத்தருக்கு ஃபர்ஸ்ட் நீங்க எழுதும் போதே என்ன எழுதணும், ஃபார்முலா எழுதிக்கணும். இதுல ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார்முலா தான். ஓகே. நான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஃபார்முலா எழுதிக்கிறேன், அப்புறம் வந்துட்டு நீங்க என்ன கன்ஃபியூஸ் ஆகுது உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஃபார்முலா என்ன, ஹைட்ராலிக் பவர். Q மீட்டர் கியூப் பர் செகண்ட் இன்ட்டு ஹெட் டிஃபரன்ஷியல் HT minus HS into density into gravity into 1000. ஓகேங்களா? இப்ப என்ன கண்டுபிடிக்க போறோம், Q கண்டுபிடிக்கும். Q என்னது, Q என்ன கொடுத்துருக்காங்க, 50 மீட்டர் கியூப் பர் ஹவர். ஆமா. இத செகண்டா கன்வெர்ட் பண்ற மாதிரி என்ன பண்ணும், ஒரு ஹவருக்கு எவ்வளவு, 3600 செகண்ட் டிவைட் தானே பண்ணணும். ஆமா சார். ஓகே, அப்ப என்ன பண்ணணும், 50 divided by 3600. 3600. ஓகேங்களா? இப்ப வந்து பாத்தீங்கன்னா மீட்டர் கியூப் பர் செகண்ட் வந்துருது. இப்ப ஹெச்டி கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? இந்த ஹெட், டோட்டல் ஹெட் கண்டுபிடிக்கணும்.
டோட்டல் சக்ஷன் ஹெட். டோட்டல் சக்ஷன் ஹெட் கண்டுபிடிக்கணும். ஹெச்டி மைனஸ் ஹெச்எஸ். ஓகேங்களா? HS. ஹெச்டி எவ்வளோ? 3.5 kg 5 kg per centimeter square. இப்போ வந்து ஹெச்டி என்ன பண்ணுன்னா இங்க சொல்றேன் பாருங்க. ஹெச்டி இப்படி கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன், 3.5 சென்டிமீட்டர்னா இந்த கேஜி கொடுத்துட்டாங்க. அப்பனா நீங்க வந்துட்டு இன்ட்டு 10 மல்டி பண்ணணும். இது per centimeter square கொடுத்ததுனால. ஆமா, மீட்டர் கன்வெர்ட் பண்றதுக்கு கேஜி per சென்டிமீட்டருக்கு மீட்டர் கன்வெர்ட் பண்றது பர் 10 மல்டி பண்ணணும். மல்டி பண்ணினா உங்களுக்கு என்ன வரும்? 35 மீட்டர் வரும். வெரி வெரி இம்பார்ட்டன்ட். 10 மல்டி பண்ணணும். நோட் பண்ணி வச்சீங்க. ஓகேங்களா? ஓகே. இப்போ நீங்க இதுல போடும்போது என்ன வரும்? இப்போ 35 ஹெச்டி வந்து 35. இங்க இங்க ஏன்னா மீட்டர் தான் யூஸ் பண்றாங்க. மைனஸ் சக்ஷன் ஹெட் பிலோல இருக்குது. ஆமா. மைனஸ் என்ன வரும்? 5. டோட்டல் எவ்வளவு வரும்? 40 வந்துருச்சுங்களா? ஓகே. ஓகே, முடிச்சுங்களா? இப்ப இந்த வேல்யூ தெரியும் உங்களுக்கு. இது என்னது? டென்சிட்டி வாட்டருக்கு வந்து 1000, கிராவிட்டி 9.81 தெரியும். இது போட்டுருங்க, டக்குன்னு போட்டுக்க வேண்டியதான். இப்போ நீங்க ஈஸியா கண்டுபிடிக்க போறீங்க. ஹைட்ராலிக் பவர் ஈக்குவல் டு 50. இங்க கீழே வந்துடும் 3600. ஓகேங்களா? கீழே வந்துடும் 1000ஓட. இன்ட்டு எவ்வளோ? ஹெட் எவ்வளோ? 40 இன்ட்டு 1000 இன்ட்டு 9.81. ஓகேங்களா? இது தனி. இதை போடுங்க, இதை கண்டுபிடிச்சு சொல்லுங்க ஹைட்ராலிக் பவர் எவ்வளோன்னு. ஹலோ. சொல்லுங்க, ஹைட்ராலிக் பவர் சொல்றீங்களா? சொல்லுங்க. இருங்க சார், இப்ப நோட் பண்ணிட்டேன். இது ஹெச்டி நோட் பண்ணிட்டேன். சரி சரி, ஓகே. இது HDS. நான் சொல்லிட்டு மேலேயே போட்டுட்டுமா? அப்ப நீங்க போட்டு பாத்துக்கிறீங்களா கடைசியில? சரி சார். ஓகேங்களா? ஹைட்ராலிக் பவர் பாத்தீங்கன்னா இது மேல அழிச்சிடுறேன். ஓகே. பவர் ஹைட்ராலிக் பவர் பார்த்தீங்கன்னா 5.45 கிலோவாட். ஓகேங்களா? ஓகே. 5.45 கிலோவாட். இப்ப அடுத்து நம்ம என்ன இது கண்டுபிடிச்சாச்சு ஹைட்ராலிக் பவர். இங்க பாருங்க 5.45. ஓகே. 45 கிலோவாட். இப்ப நாம அடுத்து கண்டுபிடிக்கின்றதுன்னா கம்போர்ட் எஃபிஷியன்சிக்கு சொல்லியிருக்காங்க. இன்புட் கண்டுபிடிக்கல. எஃபிஷியன்சி வந்து இன்புட் கண்டுபிடிக்கல, சாஃப்ட்வேர் இன்புட். அது எப்படி கண்டுபிடிப்பீங்க? நமக்கு தெரியும் மோட்டோட எஃபிஷியன்சி என்னது? மோட்டோட எஃபிஷியன்சி வந்து 90%. அதுக்கு ஃபார்முலா என்னது? அவுட்புட் பை இன்புட். ஆமா. P in சாஃப்ட். ஓகே. பவர் இன் எவ்வளோ? 9.5. ஓகேங்களா? இன்டு 100. இது எவ்வளோ? நமக்கு தெரிஞ்சது 90%. 90%. 0.9 இங்கே போட்டுக்கலாமா எப்படி சார்? 0.9 போட்டுக்கலாம். இந்த 100 இன்சிடென்ட் வந்துச்சுன்னா 0.9 வந்துடும். இங்க பண்ண 100 வந்துச்சுன்னா 0.9 வந்துடும். இந்த வேல்யூ மட்டும் சொல்லுங்க டக்குன்னு. இதை அழிச்சிடறேன் அப்படியே. சாஃப்ட் பம்போட சாஃப்ட் பவர் இன். ஓகே. 9.5ங்களா? 9.5 இன்ட்டு 0.9 எவ்வளவு வருது? நான் போட்டேன் 8.55. 8.55. ஆமா. 8.555 கிலோவாட். ஓகே. அடுத்தது என்ன கேட்டிருக்காங்க? இங்க எழுதியாச்சு, இங்க கண்டுபிடிச்சாச்சு. 8.55 கிலோவாட். ஓகே. பம்போட எஃபிஷியன்சிக்கு என்ன ஃபார்முலா? அப்போ அதான் அவுட்புட் பை இன்புட். ஓகே. அவுட்புட் என்னது? அவுட்புட் தான் கண்டுபிடிச்சிருவோம். ஆமா. P in சாஃப்ட். அதுக்கப்புறம் ஹைட்ராலிக் பவர். சாரி, அவுட்புட் டிவைட் பை அவுட்புட் வந்துட்டு ஹைட்ராலிக் பவர். இது வந்து P in சாஃப்ட். ஓகேங்களா? இன்ட்டு 100. அவுட்புட் என்னது? பம்போட அவுட்புட் என்னது? 5.45. புரியுதுங்களா?
வீரமணி புரியுது சார். சரி இப்ப பாருங்க சாஃப்ட் பவர் தான் இங்க கண்டுபிடிச்சாச்சு 8.5. இதை போட்டீங்கன்னா பம்போட எஃபிஷியன்சி வந்துருது. ஓகே. இதை போடுங்க 63.74. 63.74. 63.74னா நீங்க ஃபுல் பவர் ஃபர்ஸ்ட் பண்ணீங்க 64 பண்ணிக்க வேண்டியது அப்படியே. சரி சரி சரி. ஓகேங்களா? எப்படி ஈஸியா புரிஞ்சுங்களா இது? ஓகே புரியுது புரியுது. ஆமா ஆமா. இந்த பேசிக்கா ஒரு டயக்ராம் போட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். பிக்சர்ல வந்துச்சு டயக்ராம், அதுக்கப்புறம் ஈஸியா கால் பண்ணிடுவீங்க. ஓகேங்களா? சரி சரி. இதை வந்துட்டு நான் அப்லோட் பண்ணிடுறேன். இதை மறுபடியும் பார்த்துட்டு மீட் பண்ணிருங்க. இதை மறுபடியும் பார்த்துட்டு நீங்க வந்துட்டு கமெண்ட் போடுங்க என்னென்ன இருக்குன்னு. ஓகேங்களா? ஓகே சார். ஓகே.